ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இப்போ விஜய் சேதுபதியோட 50வது படம். டைரக்டர் குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் அவர்களோட 7 வருஷ இடைவேளைக்கு அப்புறம் 2வது படம் மகாராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சின்ன சின்ன வேலைகள் இருந்தனால பார்க்குறதுக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நாளைக்கு இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நாளைக்கு ஓடும், நாளைக்கு இருக்குமான்னு தெரில தேட்டரில். அதனால் இன்றைக்கி எப்படினாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்குது. முன்னாடி பேச்சுலராக இருப்போம், நிறையா படத்துக்கு போவோம், அது இதுன்ட்டு. இப்போ ஃபேமிலியாக இருக்கனால ஃபேமிலியை கூப்பிட்டு போகணும், அது வேறு செலவு இருக்குல்ல. அதெல்லாம் யோசிச்சு தான் கொஞ்சம் தள்ளி போச்சு. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாஃபே நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே கனெக்ட் செகண்ட் ஹாஃபில் அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல படம் இது. கடைசி கிளைமேக்ஸில் இது ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாகவும் இருக்கும். படத்தில் விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத விட சூப்பராக அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கு. அந்த கேரக்டரை அழகாக அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கு. அனுராக் காஷ்யப் அவர் நல்லா இருந்துச்சு. நிறையா இடங்களில் அவரோட ஆக்டிங் ஸ்கோப் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ, சிம்பிளான ஒரு மனிதனாக காட்ட முடியுமோ அதையும் ட்ரை பண்ணியிருந்தாரு. ஓகே, சூப்பர் குட். மெயின் கேரக்டரில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடித்தவங்க, அவங்க பேர் தெரில, சாரி, அவங்களும் ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக லைவாக இருந்துச்சு. செம்மையாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாகவே நிறையா சீனில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டர் டச்சாக நிறையா சீன்ஸ் இருக்குது. சிங்கம்புலி வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் வர மாதிரியே ரெகுலராக வருவார். இந்த படத்தில் அவர் யார், என்ன மாதிரி கதாபாத்திரம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் அந்த யதார்த்தமாக வழக்கமாக வர்ற படங்களில் வர மாதிரியே இருந்தாலும் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் காமிச்சிருப்பார். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது கடைசியில் தான் தெரியும், என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு. படத்தில் சாங்ஸ் இல்லை, ஒரே ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் இருக்குது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்கிங்காகவும் நல்லா வந்திருக்கு, விஷுவலாகவும் நல்லா இருக்குது. அது கேட்கும்போதும் நமக்கு நல்ல ஒரு யதார்த்தமாக இருக்குது. நிறையா படங்களில் இன்டர்வல் பிளாக்கில் ஒரு மாசான ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி சீன் நிறையா படத்தில் வரும். அந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்துலேயும் வரும். ஆனால் ஹீரோவை மாசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் இன்டர்வல் பிளாக் வச்ச மாதிரி இருக்காது. அந்த கேரக்டருக்காகவும் இருக்காது. அந்த கதைக்கு அந்த சீன் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சீனில் ஒரு சின்ன ஷாட் இப்படிங்கிறது போல் அப்படி பண்ணிடுவார். அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க குற்றவாளி யார் அப்படின்ட்டு. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. சின்ன ஷாட்டும் சரி, மேக்கிங்காகவும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் பார்க்கணும் ரொம்ப நாள் கழித்து ஒரு வழியாக பார்த்தாச்சு. நாளைக்கு இந்தியன் 2க்கும் வெயிட்டிங். தேங்க்யூ.